இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்கள் நோன்பு பெருநாள் கவியரங்கு கேட்கலாம். நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி இதனை நடாத்தி வைக்க மரீனா இல்யாஸ் ஷாஃபி. இந்த ஈகை திரு நாளினிலே எம்முடன் இணைந்திருக்கும் வளர்ப்புறையின் அபிமானிகளுக்கு இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆங்கிலம் ஆட்சி செய்யும் ஆஸ்திரேலிய நாட்டினிலே தமிழும் வளர்கிறது வளர்ப்பிறையாக. வித்தாக விழுந்த வளர்ப்புறை என்னும் விதையை விருட்சமாக வளர்த்து உலகெங்கும் எடுத்துச் சென்ற வித்தைக்கு சொந்தக்காரன் தன்னடக்கம் மிக்க தயாரிப்பாளர் முகம்மது முஹ்சின் அவர்கள். வளர்பிறைக்கு கிடைத்த இன்னொரு வரம் அதன் குரவலையாய் ஒலிக்கும் ஏஜே ஷஹீம் அவர்கள். சிம்மக் குரலில் அவர் சொல்லும் சலாத்தில் சிம்மாசனம் ஏறுகிறது வளர்பிறை. இந்த இருவருடன் சேர்த்து கவியரங்கம் நடாத்த களம் தந்த ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் பிரிவுக்கும் என் தாழ்மையான நன்றிகள். வளர்பிறை நிகழ்ச்சியிலே பெருநாள் கவியரங்கம் என்பது தயாரிப்பாளர் முஹ்சின் கட்டிய கனவுக்கோட்டை. அந்த கோட்டையின் சாவிக்கொத்தை அவர் என் கையில் திணித்து தலைமை தாங்கச் சொன்னபோது சற்றே தடுமாறித்தான் போனேன். என் விரலுக்கு ஏத்த வீக்கம் இதுதானா என்று. பாவேந்தலும் மேமன் கவியும் கலாபூஷணம் நஜ்முல் ஹுசைனும் கவி நுட்பமும் கலந்து கொள்ளும் இந்த கவியரங்கிற்கு தலைமை தாங்க நான் என்ன தவம் செய்தேனோ. பாவேந்தல் பாலமுனை ஃபாரூக் துணுக்குகள் எழுதி பத்திரிகை பிரவேசம் செய்த இந்த தென்குலக்கு ஆளுமை தொடாத இலக்கிய வடிவங்களே இல்லை. கவிதையில் தொடங்கி குறுங்காவியங்கள் வரை படைத்தவர் இவர். பதமும் சந்தனப் பொய்கையும் இவர் பெற்றெடுத்த கவிக்குழந்தைகள். கவிதைகளுக்கு அப்பால் கொந்தளிப்பை உருவாக்கி எஞ்சியிருந்த பிரார்த்தனையோடு இவர் தோட்டுப்பாய் முத்தம்மாவை முத்தமிட்ட போது தேசமே இவரை திரும்பி பார்த்து கௌரவித்தது அரச சாகித்ய விருது மூலம். கிழக்கு மாகாண வித்தகர் விருதும் கலாபூஷண விருதும் கலையுலகில் இவருக்கு கிடைத்த இன்னும் சில அங்கீகாரங்கள். சிவப்பு கோடு போட்டு ஆரம்பித்த இவரின் இலக்கிய பயணம் தொடர்கிறது 4 தசாப்தங்களாக. இன்னும் தொடர எங்கள் இனிய வாழ்த்துக்கள். மேமன் கவி தமிழை தத்தெடுத்து புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்த புகழ்பெற்ற கவிஞர் இவர். ஏஜே ரஜாக் என்ற இயற்பெயரில் இவரை சிலருக்குத்தான் தெரியும். ஏனெனில் மேமன் கவியாய் மனிதநேய நேசனாய் மணிவிழா கொண்டாடியவர் இவர். 70களில் யுகராகங்கள் பாடிய இவர் ஹிரோஷிமாவின் ஹீரோக்களையும் மறக்கவில்லை. இயந்திர சூரியன் படைத்த இவர் இலக்கிய வித்தகர் பட்டம் பெற்றவர். நஜ்முல் ஷூரா என்ற இந்த கவித்தாரகையின் நாளைய நோக்கிய இன்றில் சாகித்ய மண்டல பரிசை சத்தமில்லாமல் தட்டிச் சென்றது. மீண்டும் வாசிப்பதற்காக உனக்கு எதிரான வன்முறையுடன் மானுடம் பாடும் கவிதைகள் எழுதிய இவர் 6 நூல்களை அரங்கேற்றியவர். சிங்கள, ஆங்கில, ரஷ்ய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன இவரின் சில கவிதைகள். மணிவிழா கண்ட மேமன் கவி அவர்களே, நீங்கள் 100ஆண்டு விழாவும் கொண்டாட வேண்டும் என்று நிறைவுடனே வாழ்த்துகிறோம். கலாபூஷணம் நஜ்முல் ஹுசைன். இவர் ஒரு தலைவர்.
ஒரு கவி குடும்பத்தின் தலைவர். அகப்பையை கையில் கொடுத்து மனைவியை சமையலறையில் பூட்டி வைக்கும் சில ஆண்களுக்கு மத்தியில் மனைவியின் பேனாவுக்கு மையுற்றிப் பெருமைப்படும் மகத்தான குடும்பத் தலைவர் இவர். ஆம், இவர் ஒரு தலைவர். வலம்புரி கவிதா வட்டத்துக்கும் இவர்தான் தலைவர். மேடையில் கவி பாடக் கற்றுக் கொடுக்கும் தலைவர். இவர் பாடாத கவியரங்கம் பாக்கியில்லை. மலேசிய சர்வதேச இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலே தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய தலைவர் இவர். பனித்தீயில் பல மனங்களை குளிர்காய வைத்த இந்த பாடலாசிரியரின் கலைப்பயணம் இன்னும் நெடுந்தூரம் தொடர இனிய வாழ்த்துக்கள். கவிநுட்பம் ஃபாயிசா நௌஃபல். மீரா ஓடையில் உதித்த தூரத்து நட்சத்திரம் இவர். துணிச்சலுடன் பாட்டெழுதி மெட்டமைத்து பாடுகின்ற பெண் குயிலும் இவர்தான். கலையின் நுணுப்பங்களை கரைத்து குடித்ததால்தான் கவிநுட்பம் இவர் பெயராகியதோ? உலகளாவிய கவிதை போட்டியொன்றில் கவின் கலை பட்டம் பெற்ற இவர் 6 நூல்களை பிரசவித்த அம்மா. சகோதரி ஃபாயிசா நௌஃபலின் இலக்கிய உலகில் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். இனி கவியரங்குக்குள் நுழைவோமா? நானும் தயாராக இருக்கிறேன் என் கவியை அரங்கேற்று. வயிறு சுருங்கிப் போனது, நா வறண்டு போனது, உடல் சோர்ந்து போனது, கேளிக்கை கசந்து போனது. ஆனால் ஆத்மா துளிர்த்தெழுந்தது இந்த அற்புத மாதத்திலே. வயிறு சுருங்கிப் போனது, நா வறண்டு போனது, உடல் சோர்ந்து போனது, கேளிக்கை கசந்து போனது. ஆனால் ஆத்மா துளிர்த்தெழுந்தது இந்த அற்புத மாதத்திலே. பேச்சு குறைந்து போனது, பாவம் முதிர்ந்து போனது, ஏழ்மை விலகிப் போனது இந்த ஈகை திரு நாளினிலே. பேச்சு குறைந்து போனது, பாவம் உதிர்ந்து போனது. தொழுகை உயிர் பெற்றது, தராவீஹ் தொடர்ந்திட்டது, தர்மம் தலைத்திட்டது இந்த தார்மீக மாதத்திலே. தொழுகை உயிர் பெற்றது, தராவீஹ் தொடர்ந்திட்டது. இப்லீஸ் தோற்று போனது, ஈமான் வலிமை பெற்றது, தஹஜ்ஜத் தொடர்கதையானது, தவறுகள் சிறுகதையானது இந்த கண்ணிய மாதத்திலே. இப்லீஸ் தோற்று போனது, ஈமான் வலிமை பெற்றது. தூக்கம் மறந்து போனது, கியாமுல்லைல் விழித்துக் கொண்டது, தௌபாவில் கண்ணீர் பெருகியது, லைலத்துல் கதிர் என்னும் அற்புத இரவினிலே. தூக்கம் மறந்து போனது, கியாமுல்லைல் விழித்துக் கொண்டது. ஆனால் பெருநாள் வந்ததும் எல்லாமே முடிந்து போகிறது. 30 நாள் பயிற்சிக்களம் முற்றுப்புள்ளி ஆகிறது. 30 நாள் பயிற்சிக்களம் முற்றுப்புள்ளி ஆகிறது. பள்ளிகள் தூரமாகி ஃபர்தாக்கள் விலகிச் சென்று பாவமூட்டை சுமந்து கொண்டு பயணத்தை தொடர்கிறோமே பாவிகளாய். பாவமூட்டை சுமந்து கொண்டு பயணத்தை தொடர்கிறோமே பாவிகளாய். திரு குர்ஆனை ஓதி ஓதி தீனை புதுப்பித்த நாவு சினிமா பாட்டை முணுமுணுக்க திக்ருகள் மறந்து போகும், திக்ருகள் மறந்து போகும். இஸ்திஃபார் செய்து செய்து இறை அச்சத்தில் அழுத இதயம் முகநூலில் வேதம் மோதி முற்றிலும் தொலைந்து போகும், முகநூலில் தொலைந்து போகும். வாட்ஸ்அப் குரூப்பினிலே வம்புகள் தொடர்கதையாகும், வீம்புகள் பேசி பேசி வீண் விரயம் எல்லை மீறும், வீம்புகள் பேசி பேசி வீண் விரயம் எல்லை மீறும். ரமலானின் பயிற்சியெல்லாம் கைவிட்டு போவதனால் கைசேதம் எமக்குத்தானே கல்பெல்லாம் வலிக்கிறது, கைசேதம் எமக்குத்தானே கல்பெல்லாம் வலிக்கிறது.
சுவனத்து முகவரிகள் தொலைந்து போக விடலாமா? நரகத்து நெருப்புக்கு நாம் விறகாகிப் போகலாமா? நரகத்து நெருப்புக்கு நாம் விறகாகிப் போகலாமா? சிந்தித்து செயல்படுவோம். இறைவனை சந்திக்க எம்மை தயார் செய்வோம். சிந்தித்து செயல்படுவோம். சிந்தித்து செயல்படுவோம். இனி உங்கள் ஜன்னலை திறந்து வையுங்கள். கவிதை தென்றலில் உங்களை தாலாட்டிச் செல்ல எழுத்து கவிஞர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். கவியரங்கை துறை நீக்கம் செய்து பிறையோடு பேச வருகிறார் தென் குளக்கின் பௌர்ணமி பாவேந்தல் பாலமுனை ஃபாரூக் அவர்கள். ரமலானும் ஷவ்வாலும் வருடா வருடம் வந்து வந்து போவது தெரியும். ஆனால் நொந்து நொடுங்கிதான் போகிறதா? பிறையின் பேரால் பின்னணியில் நாம் செய்யும் சில்லறை தனங்கள் அந்த பிறைக்கு தெரியுமா? பிறை பார்க்கும் சர்ச்சையில் பிரிந்து நிற்கும் எம் சமூகத்திற்கு பாலமுனை ஃபாரூக் அவர்கள் சொல்ல வரும் செய்தி என்ன? செவிமடுத்து கேளுங்கள். வான் ஒலி பரப்புகின்ற வளர்பிறை முஸ்லிம் சேவை தேன் இசை குரலில் எங்கும் தீன் ஒலி பரப்பும் நன்றே. வான் அலை மிதந்து செல்லும் ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி வையமெல்லாம் சுவைஞரை கொண்டிலங்கும். வான் ஒலி பரப்புகின்ற வளர்பிறை முஸ்லிம் சேவை தேன் இசை குரலில் எங்கும் தீன் ஒலி பரப்பும் நன்றே. திக்கட்டும் தமிழ் வளர்க்கும் தெவிட்டாத வானலைக்குள் இப்போது நாமும் சேர்ந்தோம் இனியதோர் கவிதை சொல்ல. வளர்புரை சந்து விட்ட வாய்ப்பிது கவியரங்கம். அரங்கினை அமைத்தழைத்த வளர்புரை தயாரிப்பாளர் தலைமையை ஏற்றிச் செய்யும் தகைமைசால் மரீனா இல்யாஸ். சுவைஞர்கள் யாவருக்கும் சலாத்தினை செப்புகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பூத்தனை ரமலான் பூவே புனிதமாய் பூத்தாய் பூத்தோம். பூத்தனை ரமலான் பூவே புனிதமாய் பூத்தாய் பூத்தோம். வறுமையில் வாடி நின்றோர் வாட்டத்தை அறிய வைத்தாய். பசியினை உணர்ந்தோம் பூவே பட்டினி உணர வைத்தாய். பூத்தனை ரமலான் பூவே புனிதமாய் பூத்தாய் பூத்தோம். வறுமையில் வாடி நின்றோர் வாட்டத்தை அறிய வைத்தாய். பசியினை உணர்ந்தோம் பூவே பட்டினி உணர வைத்தாய். ஈகையை உணர வைத்தாய். எமக்கெல்லாம் அருந்தாய் வந்தாய். ஓதலை கொண்டு வந்தாய். உளமெல்லாம் நிறைய வைத்தாய். ஈகையை கொண்டு வந்தாய். ஈகையை உணர வைத்தாய். எமக்கெல்லாம் அருந்தாய் வந்தாய். ஓதலை கொண்டு வந்தாய். உளமெல்லாம் நிறைய வைத்தாய். தானங்கள் தர்மம் என்று சதக்காவை வழங்க வைத்தாய். வல்லோனை துதித்து நிற்கும் தராவீகில் பெருமை சேர்த்தாய். புத்தனை ரமலான் பூவே லைலத்துல் கதிர் என்ற இரவினை வழங்கி எங்கள் பிரார்த்தனைக்கெல்லாம் நன்மை பல மடங்காக்கி வைத்தாய். புனிதமே ரமலான் பூவே சென்று நீ மீண்டும் வாவா. தென்றலாய் வீசு இன்ப திருநாளாய் வாவா பூவே. தானங்கள் தருமமென்று சதக்காவை வழங்க வைத்தாய். வல்லோனை துதித்து நிற்கும் தராபீகில் பெருமை சேர்த்தாய். லைலத்துல் கதிர் என்ற இரவினை வழங்கி வைத்தாய். எங்கள் பிரார்த்தனைக்கெல்லாம் நன்மை பல மடங்காக்கி வைத்தாய். புனிதமே ரமலான் நோன்பே சென்று நீ மீண்டும் வாவா. தென்றலாய் வீசு இன்ப திருநாளாய் வாவா பூவே. பிறையினை பார்த்த அன்றே பிரிந்தவரானோம் என்று அறிந்து நீ சினக்க வேண்டாம்.
என்றுதான் நோன்பா? இல்லை அடுத்த நாளா? இலங்கையின் பிறையா? இல்லை சவுதியின் பிறையேதானா என்று நாம் பிரிந்தோம் என்று எண்ணி நீ வருந்த வேண்டாம். புனிதமே ரமலான் பூவே, சென்று நீ மீண்டும் வாவா. திண்டலாய் வீசு இன்ப திருநாளாய் வாவா பூவே. பிறையினை பார்த்த அன்றே பிரிந்தவரானோம் என்று அறிந்து நீ சினக்க வேண்டாம். இயக்கங்கள் என்று சேர்ந்து இஸ்லாத்தில் இணைப்பை விட்டு பிரிந்துதான் போனோம் என்று வருந்தி நீ சினக்க வேண்டாம். அமல்களால் நிறைந்த பள்ளி நீ சென்றதும் அடுத்த நாளே வெளிச்சமும் அற்று போன வேதனை தெரிய வேண்டாம். அமல்களால் நிறைந்த பள்ளி நீ சென்றதும் அடுத்த நாளே வெளிச்சமும் அற்று போன வேதனை தெரிய வேண்டாம். தொழுகையில் பிரிந்தோம் என்ற தொடர்கதை அறிய வேண்டாம். தொழுகையில் பிரிந்தோம் என்ற தொடர்கதை அறிய வேண்டாம். தராவீஹ் 8 இல்லை 20 7 என்று தொழாமலே விட்டோம் என்ற சங்கதி தெரிய வேண்டாம். பிரிந்துதான் தொழுவோம். நாங்கள் பெருநாள் தொழுகையே என்று வருந்திட வேண்டாம் பூவே. மைதானம் ஒன்றில் விட்டால் பள்ளியில் பிரிந்திருந்தே தொழுதிட தயாராயுள்ளோம். இருவரும் ஒருங்கிணைந்தே மைதான திடலில் நாங்கள் தொழுதிடக் கூடவில்லை, பிரிந்துதான் தொழுகின்றோமே. ஆதலால் இவற்றை எண்ணி கலங்கிட வேண்டாம் பூவே. தென்றலாய் வீசு இன்ப திருநாளாய் வாவா பூவே. நன்றி, வசலாம். பிறையோடு பேசிச் சென்ற பாவேந்தல் பாலமுனை ஃபாரூக் அவர்களுக்கு நன்றி. பிறை பிரிந்து சென்றுவிட்டது. பசியை அடக்க எமக்கு பாடம் புகட்டிவிட்டு பரீட்சையின் முடிவுகளை சொல்லாமலே பிரிந்து சென்றுவிட்டது ரமலான் பிறை. பசியிலே எத்தனை வகை என்ற பரீட்சை வினாத்தாளை பரிசீலிக்க வருகிறார் மேமன் கவி அவர்கள். விடை என்ன என்று அவரிடமே கேட்போமே. எங்களூர் ஆரர்கள் பங்காற்றும் சர்வதேச வான் அலைவெளியில் ஈத் பெருநாள் கவியரங்கம் ஒன்றுக்காய் சந்தர்ப்பம் தந்த கங்காரு தேசத்திலிருந்து தங்க தமிழ் முழங்கும் ஆஸ்திரேலிய தமிழ் வானொலிக்கும் முகமது மூசின் எனும் நண்பரின் முகாமைத்துவத்திற்கும் மரினா இலியாஸ் எனும் சீமாட்டியின் தலைமை அரியாசனத்திற்கும் கவிமுகம் ஜொலிக்கும் சக கவி பாடிகளுக்கும் தந்தேன் அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். பசியுடன் இருப்பவர் வழிதன்னே மனதால் வாசித்து பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டுமே நோன்பாகாது. புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டுமே நோன்பாகாது. நம்மை ருசிக்கின்ற பல பல பசிகளை அடக்குவதே நோன்பாகும். பல பல பசிகளை அடக்குவதே நோன்பாகும். நப்ஸ் என்னும் பசிதன்னை அடக்காமல் விட்டதனால்தானே மனிதகுலம் நஷ்டம் கண்ட வரலாறு நம்முன்னே விரிந்து கிடக்கிறது. மனிதகுலம் நஷ்டம் கண்ட வரலாறு நம்முன்னே விரிந்து கிடக்கிறது. பசியோடு உறங்குபவர் ஒருவரும் இல்லைதான். ஆனாலும் அவர்தம் பசிப்போக்கும் வழிகாணாது திண்மமாய் உறைந்து கிடந்தால் தீருமோ அவர்தம் பசி? தேடாத மனிதனுக்கும்
உணவளிப்பவன் அவன் ஆனாலும், தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன் அவன் ஆனாலும், வறுமையால் வாடி வதங்கி நிற்பவர் தம்மை அரவணைக்கும் கரங்கள் காணாமல் போனதனால்தானே வறுமை என்னும் இருள் இங்கு இன்னும் இறுகி கிடக்கிறது. சமையும் ஒவ்வொரு பருக்கையிலும் உண்பவர் பேர் உண்டு என்றாலும், சமைப்பவர் ஒவ்வொரு பருக்கையிலும் உண்பவர் பேர் உண்டு என்றாலும், அந்த பருக்கைகளை உரிமைக்குரியவருக்காய் சேர்க்காமல் பணமாய் பொருளாய் பதுக்கி வைத்தால் அவர்தம் பசி தீருமோ? பணமாய் பொருளாய் பதுக்கி வைத்தால் அவர்தம் பசி தீருமோ? பசிகள் ஆயிரம் ஆயிரம், மனித பசிகளோ ஆயிரம் ஆயிரம், வசிக்கின்ற வாழ்வுதன்னை சகல பசிகளின் மயக்காத்தால் நன்மை தேடி வசிக்காமல் போனதுதான் மிச்சம். பசிகள் ஆயிரம் ஆயிரம், மனித பசிகளோ ஆயிரம் ஆயிரம், வசிக்கின்ற வாழ்வுதன்னை சகல பசிகளின் மயக்கத்தால் நன்மை தேடி வசிக்காமல் போனதுதானே மிச்சம். நம் உடல் என்னும் வளைவுக்குள் சுழலுகின்ற பல பசிகளை நசுக்குகின்ற பயணமே நோன்பாகும். நம் உடல் என்னும் வளைவுக்குள் சுழல்கின்ற பல பசிகளை நசுக்குகின்ற பயணமே நோன்பாகும். சந்தேக பசியினால் சிதைந்து போன மனிதர்களை கண்டோம். சந்தேக பசியினால் சிதைந்து போன மனிதர்களை கண்டோம். பதவி பசியினால், பிறரின் பதவி பசியினால் பகடக்காயாகி போன அப்பாவிகளையும் கண்டோம். அதிகார பசியினால் விளைந்த அநியாயங்களையும் எதிர்கொண்டோம். அதிகார பசியினால் விளைந்த அநியாயங்களையும் எதிர்கொண்டோம். சாதனை புரியும் பெரும் சாதனை புரியும் பசி நமக்கு வேண்டும்தான். சாதனை புரியும் பெரும் சாதனை புரியும் பசி நமக்கு வேண்டும்தான். பிறருக்கு வேதனை தரும் வழியில் அப்பசி வந்தால் அப்பசி வேண்டாமே. பிறருக்கு வேதனை தரும் வழியில் அப்பசி வந்தால் அப்பசி வேண்டாமே. பிறர் வாழ்வு சிறக்க யாருக்கும் தெரியாமல் எல்லோருக்கும் பொருள் கொடுப்பதே தர்ம பசியாகும். பிறர் வாழ்வு சிறக்க யாருக்கும் தெரியாமல் எல்லோருக்கும் பொருள் கொடுப்பதே தர்ம பசியாகும். தம் வாழ்வு மட்டுமே சிறக்க ஒருவருக்கும் மட்டுமே பொருள் கொடுத்தால், தம் வாழ்வு மட்டுமே சிறக்க ஒருவருக்கும் மட்டுமே பொருள் கொடுத்தால் அதற்கு பொருள் லஞ்சப்பசியாகும். எல்லோருக்கும் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். மாற்றானின் பொருளை நமதாக்கும் பசி நமக்கு வேண்டாமே. மாற்றானின் பொருளை நமதாக்கும் பசி நமக்கு வேண்டாமே. பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். மனு குலத்தை ஒன்றாக்கும் பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். மண் பசியினால் மாண்ட உயிர்களுக்கு அஞ்சலி செய்தோம். மண் பசியினால் மாண்ட உயிர்களுக்கு அஞ்சலி செய்தோம். உடல் பசிக்காரர்களால் உருகுலைந்த பெண் உடல்களின் ஓலத்தையும் செவித்துக் கொண்டோம். உடல் பசிக்காரர்களால் உருகுலைந்த உடல்களின் ஓலத்தையும் செவித்துக் கொண்டோம். புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டுமல்ல நோன்பு. புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டுமல்ல நோன்பு. நம்மில் வசிக்கின்ற நாசமான பசிகளை அடக்கி அழிப்பதே நோன்பு. புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டுமல்ல நோன்பு. நம்மில் வசிக்கின்ற நாசமான பசிகளை அடக்கி அழிப்பதே நோன்பு. இன்று உலக உருண்டையை விழுங்கும் பசிதன்னை விளங்கிக் கொண்டோம். இன்று உலக உருண்டையை விழுங்கும் பசிதன்னை விளங்கிக் கொண்டோம். கலகம் விதைத்து மனுஷ உயிர்களை பலியெடுக்கும் பசி அதுவென்றே அடையாளம் கண்டோம். மனுஷ உயிர்களை பலியெடுக்கும் பசி அதுவென்றே அடையாளம் கண்டோம். கழித்த ரமலான் மாதத்தில் பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். எம்மை அழிக்க நினைக்கும் எல்லா பசிகளை வெல்லும் வன்மையும் கொண்டோம். பசியே மனிதனின் ஆக்கமும் அழியும் என உண்மையும் கண்டோம். பசியே மனிதனின் ஆக்கமும் அழியும் என உண்மையும் கண்டோம். அடிப்பவனை மன்னிக்கும் பசி நமக்கு வேண்டும். அடிப்பவனை மன்னிக்கும் பசி நமக்கு வேண்டும். மறுபடி அடிப்பவனை அடக்கும் எண்ணமும் வீரமும் எமக்குள் பசியாய் எழ வேண்டும். மறுபடியும் அடிப்பவனை அடக்கும் எண்ணமும் வீரமும் எமக்குள் பசியாய் எழ வேண்டும். வீழ்வது எதுவாயினும் வாழ்வது நாடானாலும், வீழ்வது எதுவாயினும் வாழ்வது நாடானாலும் அதில் வாழ்ந்திடும் மனிதர் தம்மை காக்கும் பசியும் நமக்கு வர வேண்டும். அதில் வாழ்ந்திடும் மனிதர் தம்மை காக்கும் பசியும் நமக்கு வர வேண்டும். உண்ணும் உணவை துறப்பது மட்டுமல்ல நோன்பு.
என்னும் எண்ணத்தில் மின்னும் வண்ணம் அன்பு எனும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். உண்ணும் உணவை துறப்பது மட்டுமல்ல நோன்பு, என்னும் எண்ணத்தில் மின்னும் வண்ணம் அன்பு என்னும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். பிறர் மீதான அன்பு என்னும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். வசீகரமான ஓர் உலகை வடிவமைக்கும் சக்தியினை கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். வசீகரமான ஓர் உலகை வடிவமைக்கும் சக்தியினை கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். இனி ஊனுக்குள் உயிருக்குள் சக உயிர்களை காக்கும் பணியே நம் மூச்சின் பசியாகட்டும். இனி ஊனுக்குள் உயிருக்குள் சக உயிர்களை காக்கும் பணியே நம் மூச்சின் பசியாகட்டும். எல்லா பசிகளையும் அடக்குவோம், எல்லா பசிகளை அடக்குவோம். சக மனிதருக்கு பொல்லாங்கு புரிகின்ற எல்லா பசிகளையும் அடக்குவோம். சக மனிதர் சொல்லத் தயங்கும் அவர்தம் துயர்தன்னை அடையாளம் கண்டு, சக மனிதர் சொல்லத் தயங்கும் அவர்தம் துயரம் தன்னை அடையாளம் கண்டு, அவை தம்மை இல்லாமல் செய்திடும் நீயத்து கொண்டு, அவை தம்மை இல்லாமல் செய்திடும் நீயத்து கொண்டு எல்லா பசிகளையும் அடக்கி ஆள்வோம், எல்லா பசிகளையும் அடக்கி ஆள்வோம். அன்று கொண்டாடும் பெருநாளே, அன்று கொண்டாடும் பெருநாளே பெரும் நாளாகும். அன்று கொண்டாடும் பெருநாளே பெரும் நாளாகும். ஈத் முபாரக். ஆம், நம்மில் வசிக்கின்ற நாசமான பசிகளை அடக்கி ஆளும் நாளே பெருநாள் என்ற மேலான கருத்தை உங்களுக்குள் மெல்ல தூவிச் சென்றவர் மேமன் கவியவர்கள். நன்றி. முஸ்லிமாய் இருந்த எம்மை மூமினாய் மாற்றிய இந்த ரமலானின் பயிற்சி பாசறை இன்றுடன் முற்றுப்பெறுகிறது. ரமலானின் பயிற்சி பாசறை இன்றுடன் முற்றுப்பெறுகிறது. ஆனால் நாம் பெற்ற பயிற்சிகள் முற்றுப்பெறலாமா? ரமலான் பாசறைக்குள் மீண்டும் எம்மை அழைத்து போக வருகிறார் கலாபூஷணம் நஜ்முல் ஹுசைன் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காற்றலையில் நாம் மிதந்து உங்கள் காதோறும் பேச வந்தோம். உங்கள் கல்புக்குள் ஊடுருவி உட்கார முடியும் என்ற நப்பாசையில் தலைமையிலாய் தலைமை தரும் மரீனா இலியாஸ் சாஃபிக்கும், என்னோடு குரல் கொடுக்கும் கவிஞர்களுக்கும், சர்வதேச உறவுகளே உங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஷவ்வால் பிறையை நேற்றிரவு வானில் நீ காட்டிய உன் அதர புன்னகையில் இன்றெமக்கு பெருநாள். ஷவ்வால் பிறையே நேற்றிரவு வானில் நீ காட்டிய உன் அதர புன்னகையில் இன்றெமக்கு பெருநாள். அமல் விளக்கேற்றி அழகு பெற்ற ரமலான் மாதத்திற்கு நேற்றிரவு முடிசூட்டு விழா. தலைப்பிறை சூடிக்கொண்டது, ஷவ்வால் தலைப்பிறை சூடிக்கொண்டது, தலை பிறை சூடிக்கொண்டது, ரமலான் தலை பிறை சூடிக்கொண்டது. அதனால் இன்றெமக்கு பெருநாள். ஈகை தந்த ஒரு திங்களின் ஈகை திருநாள் இன்று. ஈகை தந்த ஒரு திங்களின் ஈகை திருநாள் இன்று. ஈயும் கைதந்த திங்களின் ஈகை திருநாள் இன்று. வாகை சூடி பசித்திருக்கவும் பசி தீர்க்கவும் நின்று வணங்கவும் மார்க்கத்தில் நின்று இறங்கவும் மறைத்து வைத்திருந்த மறையெடுத்து மனப்பதிவு செய்திருக்கவும் வழி செய்த ரமலான். தன் பணிமுடித்த பெருமிதத்தில் பயணம் செய்ய இன்னும் ஒரு 11 மாதத்திற்குள் அழைத்துச் செல்ல ஷவ்வால் இன்று முதல் கதவு திறக்கிறது பெருநாள் வைத்து. இந்த வாயிலால் சென்றுதானே எங்கள் ரமலான் கதாநாயகர்கள் காலப்புத்தகத்தில் சொர்க்க தேசத்திற்கு தங்கள் பெயரையும் பதிவு செய்ய போகிறார்கள். அதனால்தான் இத்தனை மகிழ்ச்சியுடன் ஷவ்வால் என்று முசாபஹா செய்கிறது இந்த நேற்றைய நோன்பாளிகளுடன். ஷவ்வால் பிறையே, உனக்கு தெரியுமா, ஒரு மாதத்தின் முன்னால் நீ
சவால் பிறையாகத்தான் தோன்றியிருந்தாய். ரமலான் சவால் பிறையாக தோன்றியிருந்தாய். ஷைத்தானிய வாளை சுருட்டி வைத்து இபாதத் வாளை ஏந்த வைத்தாய். ஷைத்தானிய வாளை சுருட்டி வைத்து இபாதத் வாளை ஏந்த வைத்தாய். எங்கள் வயிறுகளுக்கு மூடி போட்டோம், கண்களுக்கு கட்டு போட்டோம், இதயத்துக்கு ஃபர்தா போட்டோம். நாங்கள் முஸ்லிம்கள் என்று எமக்கு ஞாபகப்படுத்திச் சென்றாய். ஏழைகளின் பானைகளை அரிசியினால் நிரப்பினாய். பூனை படுத்த அடுப்பில் நெருப்பாய் எரிந்தாய். ஏழைகளின் பானைகளை அரிசியினால் நிரப்பினாய். பூனை படுத்த அடுப்பில் நெருப்பாய் எரிந்தாய். அந்த நெருப்பின் சுகத்தில் பசியேந்திய வயிறுகள் சுமை இறக்கின. பள்ளிவாசல்கள் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. நோன்பாளிகள் குர்ஆன் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டனர். நோன்பாளிகள் குர்ஆன் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டனர். வயிற்றுப்பசியின் அடையாளம் இதயத் திரைகளிலும் பதிவு செய்யப்பட்டது. வயிற்றுப்பசியின் அடையாளம் இதயத் திரைகளிலும் பதிவு செய்யப்பட்டது. இது வழி என்று இதய வழிகளுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. இது வழி என்று இதய வழிகளுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. இது பசியின் வலி என்று வயிறுகளுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. இது பசியின் வலி என்று வயிறுகளுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. நோன்பாளி ஏந்திய இபாதத் வாள் தொங்கிக் கொண்டிருக்கும் ஷைத்தானிய வாளை அறுத்தெறிவதற்காய் என்ற பாடம் புகட்டப்பட்டது. இன்று ஷவ்வாலாய் தோன்றியிருக்கும் ரமலான் பிறையே, முஸ்லிம் நீ, முஹ்மின் நீ என்று எங்கள் மனச்சாட்சிக்கு ஞாபகமூட்டிச் சென்றாய். எங்களுக்கு பொன்னாடை போர்த்திச் சென்றாய். அழுக்காக்காதே என்று அறிவுறுத்தி எங்களுக்கு பொன்னாடை போர்த்திச் சென்றாய். அந்த உணர்வில் உன்னை இன்று பெருநாள் பிறையாய் சூடிக்கொண்டோம். சூடிக்கொண்ட பிறைமுனை நெஞ்சத்தின் ஓரத்தில் ஊசியாய் குத்துகிறது. சூடிக்கொண்ட பிறைமுனை நெஞ்சத்தின் ஓரத்தில் ஊசியாய் குத்துகிறது. ரமலானுக்கு மட்டுமா நாம் முஸ்லிம்? ரமலான் மட்டும்தானா ஏழைகள் வயிற்றை ஞாபகப்படுத்தும் மாதம்? பெருநாள் பிறைமுனை நெஞ்சத்தை கீறும். வருடம் முழுவதும் நோன்பிருக்கும் இந்த தேசத்து மைந்தர், சர்வ தேசத்து மைந்தர் நினைத்து, வருடம் முழுதும் நோன்பிருக்கும் இந்த தேசத்து மைந்தர், சர்வ தேசத்து மைந்தர் நினைத்து பெருநாள் கூர்முனை நெஞ்சத்தை கீறும். ஷவ்வால் பிறையே, உன் முனை ஈட்டியாய் குத்தும். அங்கே 100ஆய் 1000ஆய் அழிக்கப்படும் மாந்தர் நினைத்து வேதனைப்படும். அங்கே 100ஆய் 1000ஆய் அழிக்கப்படும் மாந்தர் நினைத்து வேதனைப்படும். ஷவ்வால் பிறையே, நீ அந்த வானங்களிலும் தோன்றியிருப்பாய்தானே. ஷவ்வால் பிறையே, நீ அந்த வானங்களிலும் தோன்றியிருப்பாய்தானே. அங்கேயும் நீ இன்று பெருநாள் கொண்டு வந்தாயா? சொல். இந்த கவிதா உள்ளத்துக்கு ஓர் ஆசை. சர்வதேசமெங்கும் நான் சொல்ல வேண்டும், ஈத் முபாரக், ஈத் முபாரக். பெருநாள் குதூகலத்தில் நாம் இருக்க, கொண்டாட்டம் மறந்து திண்டாட்டத்தில் தவிக்கும் திக்கற்ற மக்களையும் நினைவு கூர்ந்த நஜ்முல் ஹுசைன் அவர்களுக்கு நன்றிகள். மாதங்களுக்குள் மகுடம் இந்த மாண்புமிகு ரமலானின் ஏற்றங்களை பாடிட இதோ இங்கொரு பெண் குயில். கவிநுட்பம் ஃபாயிசா நௌஃபல். நோன்பதன் மாண்பு கூற தானொரு அரங்கமைத்து கூறுக கவிதை என்று கூறியே எமை அழைத்த வானொலி வளர்பிறைக்கென் வாழ்த்துகள் நன்றி சொன்னேன்.
உலகெல்லாம் தமிழின் மேன்மை உணர்த்திடும் படியதாக நிகழ்ச்சிகள் செய்து இந்த ஆஸ்திரேலியா வானொலிக்கும் வளர்பிறை நிகழ்ச்சி தன்னை தயாரித்து மிளிரச் செய்யும் தகமைக்கும் இனிதாய் இந்த அரங்கிற்கு தலைமை தாங்கும் மரீனா இல்யாஸ் மற்றும் சுவைஞருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பொன்னரி வாழா புதியதோர் தோணி விண்ணெனும் கடலில் விழுந்ததாய் வடிவா பூத்தது பிறையே புனிதம் ரமலான். பொன்னரி வாழா புதியதோர் தோணி விண்ணெனும் கடலில் விழுந்ததாய் வடிவா பூத்தது பிறையே புனிதம் ரமலான். மாதங்களுக்குள் மகுடம் ரமலான், புனிதங்களுக்குள் புண்ணியம் ரமலான், கடமைகளுக்குள் கண்ணியம் ரமலான், பூத்தது ரமலான் புனிதப் பிறையே. மாதங்களுக்குள் மகுடம் ரமலான், புனிதங்களுக்குள் புண்ணியம் ரமலான், கடமைகளுக்குள் கண்ணியம் ரமலான், பூத்தது ரமலான் புனிதப் பிறையே. ஏழை வாழ்வை உணர்த்திடும் ரமலான், இரக்கச் செய்யும் ஏற்றமே ரமலான், நோய்கள் தீர்க்கும் நிவாரணி ரமலான், அருள்மறை ஈத்த மாதம் ரமலான், பூத்தது ரமலான் புனிதமே ரமலான். ஏழை வாழ்வை உணர்த்திடும் ரமலான், இரங்கச் செய்யும் ஏற்றமே ரமலான், நோய்கள் தீர்க்கும் நிவாரணி ரமலான், அருள்மறை இந்த மாதமே ரமலான், பூத்தது ரமலான் புனிதமே ரமலான். நன்மைகளையே பல மடங்காக்கி நமக்காய் வழங்கும் அருக்கொடை ரமலான், லைலத்துல் கத்ர் இரவை வணங்கி பிழைகள் பொறுக்க வைத்திடும் ரமலான், பாவம் செய்ய தூண்டிடும் சைத்தான் கட்டுண்டிருக்கும் காலமே ரமலான், பூத்தது ரமலான் புனிதப் பிறையே. நன்மைகளையே பல மடங்காக்கி நமக்காய் வழங்கும் அருக்கொடை ரமலான், லைலத்துல் கத்ர் இரவை வணங்கி பிழைகள் பொறுக்க வைத்திடும் ரமலான், பாவம் செய்ய தூண்டும் சைத்தான் கட்டுண்டிருக்கும் காலமே ரமலான், பூத்தது ரமலான் புனிதப் பிறையே. தராவியத் தொழுகை தந்தது ரமலான், இறைவன் தந்த இனிமை ரமலான், அதனால் நோன்பை நாங்கள் நோற்று மகிழ்வோம், பட்டினி பசியை உணர்வதைப் போல பாவச் செயல்களை தவிர்க்க பழகுவோம். அதனால் நோன்பை நாங்கள் நோற்று மகிழ்வோம், பட்டினி பசியை உணர்வதைப் போல பாவச் செயல்களை தவிர்க்க பழகுவோம். உண்ணாதிருப்பது மட்டுமே நோன்பா, கண்ணால் காதால் கதையால் நடத்தையால் இன்னும் இன்னும் கேளிக்கைகளிலும் ஈடுபடுவதை விட்டு நீங்குவோம். உண்ணாதிருப்பது மட்டுமே நோன்பா, கண்ணால் காதால் கதையால் நடத்தையால் இன்னும் இன்னும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டு நீங்குவோம். புனித நோம்பின் பொருளறிந்தவராய் மனங்கள் கழித்து மலர்வோம் நோம்பில், மாண்பினை உணர்ந்தே நன்றிகள் வசலாம். புனித நோம்பின் பொருளறிந்தவராய் மனங்கள் கனிந்தே மலர்வோம் நோம்பின், மாண்பினை உணர்ந்தே நன்றி வசலாம். நயமும் நளினமும் கைகோர்த்து வந்து கடைசி கவிதையாய் அரங்கேறியது. நன்றி கவிநுட்பம் ஃபாயிசா நௌஃபல் அவர்களே. இலங்கை திருநாட்டில் கிழக்கில் உதித்த இரு நட்சத்திரங்களும் மேற்கில் உதித்த இரு நட்சத்திரங்களும் ஆஸ்திரேலிய வானிலையில் கவிமழை பொழிந்ததை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மழை நின்ற பின்பும் தூறல் தொடர்வது போல் உங்கள் மனங்களில் கவித்தூறல்கள் கொஞ்ச நேரம் தங்கி நிற்கும் என்ற எதிர்பார்ப்புடன் பெருநாள் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை பெறும் நான்
மரீனா இல்யாஸ் ஷாஃபி. ஈத் முபாரக். நேர்கள் இதுவரை கேட்டது ஈத் முபாரக் கவியரங்கு.